அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலேயே மௌலூது ஓதப்படுகின்ற ஒரு மாதம் என்று நம்முடைய தமிழக வட்டாரத்திலே அமைந்துவிட்டது. இன்னொரு கோணத்தில் அதை சொல்ல வேண்டும் என்றால், மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற மாதம். இதிலே நபி அவர்களை புகழ வேண்டும், அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த மீலாது அல்லது மௌலூத் இவைகள் மார்க்க அடிப்படையிலே அது இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறையா, இஸ்லாம் அதற்கு அங்கீகாரம் தந்து இருக்கிறதா என்பதை குர்ஆன் ஹதீஸோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்முடைய கடமை. காரணம் என்னவென்றால், இந்த மீலாதும் இந்த மௌலூதும் இந்த இரண்டுமே நம்முடைய சமுதாயத்திலே வணக்கம் என்ற போர்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதை செய்ய வேண்டும், இதை ஓத வேண்டும். இந்த மீலாது விழாக்கள் கொண்டாடவில்லை என்றால், மௌலூத் ஓதவில்லை என்றால் அவன் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவன் என்ற கருத்தெல்லாம் பரப்பப்பட்டு வருகிறது. எனவே இதுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? இஸ்லாம் இதை ஏதாவது ஒரு கோணத்தில் வலியுறுத்தி இருக்கிறதா, அங்கீகாரம் அளித்திருக்கிறதா, அல்லது போனா போட்டும் செய்தா தப்பு இல்லை என்ற கோணத்திலாவது இது சொல்லி இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்பது நம்முடைய கடமை. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது நேற்று இன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. நாம் நினைத்தால் ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு, நாம் நினைத்தால் ஒரு சட்டத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு இஸ்லாம் நமக்கு எந்த வழியையும் காட்டி தரவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அன்றைக்கு எதை இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னார்களோ அதுதான். என்றைக்கு நபி அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வந்தார்களே, அந்த நேரத்திலே நபியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இஸ்லாம் என்று சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம். அதற்கு பின்னால் வருகின்ற எந்த கருத்தும் இஸ்லாத்தினுடைய கருத்தாக இருக்க முடியாது. இதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய வழிபாடு விவகாரங்களை நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன். எது வணக்கம், எது வணக்கம் இல்லை, எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் தீமை, இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு இன்றைய நாளோடு எல்லாவற்றையும் முழுமையாக பூர்த்தியாக நான் ஆக்கிவிட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுடைய இந்த வணக்க வழிகாட்டிகளை சொல்லித்தரக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான். இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, வணக்கம் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கணும். வணக்கம் என்றால் அல்லாஹ் எங்காவது அதை சொல்லி தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தராத எதுவும் வணக்கமாக இருக்க முடியாது என்பதை இந்த வசனம் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம சொல்லாத, நாம ஏவாத, நாம அங்கீகாரம் தராத ஒரு விஷயத்தை ஒருவர் அமல் என்று செய்வார் என்றால், இதுவும் நன்மைதான் என்று கருதி ஒருவர் செய்வார் என்றால், அது மறுமையிலே நிராகரிக்கப்படும், தூக்கி எறியப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸிலே, முஸ்லிம் என்ற நூலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளிலே மிகச்சிறந்த செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். வ கைரில் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளிலே
செயல் திட்டங்களிலே நெறிமுறைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான். ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களிலே மிக மிக கெட்ட விஷயம் என்னவென்றால் மார்க்கத்தில் எவன் புதிதாக உருவாக்குகிறானோ, புதிய புதிய வணக்கங்களை எவன் அறிமுகம் செய்கிறானோ அதுதான். ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா குல்ல முஹதசத்தின் பிதா, இவ்வாறு புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற அனைத்து விவகாரங்களும் அனைத்து வணக்க வழிபாடுகளும் பிதாத்துகள், நூதன வழிபாடுகள். குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு நூதன வழிபாடுகளும் நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு வசனம், இரண்டு விதமான ஹதீசுகள். இந்த மூன்று செய்தியையும் இறை தூதர் நமக்கு சொல்லித் தந்த இந்த மூன்று செய்தியையும் ரொம்ப ஆய்வு பண்ணி சிந்திச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேலோட்டமாக பார்த்தாலேயே இந்த மார்க்கம் என்பது முழுமைப்படுத்தப்பட்டாச்சு. இந்த மார்க்கத்தில் நன்மை எது தீமை எது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்கனவே அதை வரையறுத்து தந்து விட்டார்கள். ஒரு வணக்கத்தை இதிலே புகுத்த முடியாது, ஒரு நன்மையை இதில் இருந்து எடுக்க இயலாது, ஒரு தீமை என்று சொல்வதற்குண்டான அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை இந்த செய்திகள் திட்டவட்டமாக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் இந்த மௌலூது என்பதோ மீலாது என்பதோ என்றைக்கு வந்தது, வரலாறுகளை அப்படியே கொஞ்சம் புரட்டி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மக்காவிலே ஏறத்தாழ 40 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் மதீனாவிலே 23 வருடங்கள் வாழ்ந்தார்கள். நபியாக ஆக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தை அந்த 23 வருடங்களில் தான் இந்த மக்களுக்கும் எடுத்து சொன்னார்கள். இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா எங்கேயாவது நடத்தப்பட்டதா? யார்கிட்டனா நீங்க பெரிய ஆய்வு பண்ணி பெரிய கஷ்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான கிதாபுகளெல்லாம் புரட்டி தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. யதார்த்தமாக ஒரு யார்கிட்ட கேட்டாலும் நபியுடைய காலகட்டத்தில் நபி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒரே ஒரு ஆளை தவிர யாரும் கொண்டாடினது கிடையாது. ஒரே ஒரு ஆள் கொண்டாடி இருக்கிறார். நபி அவர்களுடைய பிறந்த நாளை நபி அவர்கள் பிறந்ததற்கு பின்னர் ஒரே ஒரு ஆள் தான் கொண்டாடினார். யார் கொண்டாடினா தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களா? நபி அவர்களுக்கு தோளோடு தோள் நின்றார்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களா? நபி அவர்கள் சம்பந்தம் செய்தார்களே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களா? நபி அவர்களுக்கு பத்ர் போர் களத்திலே அவர்களுடைய நெஞ்ச நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் தங்களுடைய மேனிகளிலே தாங்கினார்களே பத்ர் தோழர்கள் அவர்களா? உஹது போர்க்களத்திலே நபி அவர்களுடைய கடவா பற்களிலே மூஞ்சிகளிலே முகத்திலே எதிரிகளுடைய அம்புகள் தாக்குகின்ற அந்த நேரத்திலே அந்த அம்புகளை வீரத்தோடு கைகளிலே பிடித்து திரும்ப எய்தார்களே. உஹது போர்க்களத்திலே கலந்து கொண்டு 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்களே, அவர்கள் இவ்வாறு மீலாது விழா கொண்டாடினார்களா? இல்லை தோழர்களே. எந்த பத்ர் போர் களத்திலே எந்த எதிரியை வீழ்த்துவதற்காக, எந்த எதிரிகளை ஒழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் படையெடுத்து சென்றார்களோ அந்த குறைஷ் இனத்தை சார்ந்த அபூ லஹப் தான் முதலாக நபி அவர்களுக்கு பிறந்த விழா கொண்டாடினான். பிறந்த விழா என்ற இந்த மீலாது விழாவை கொண்டாடியது இஸ்லாத்தை சேர்ந்த இன்னுயிர் நீத்த உத்தம சஹாபாக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடியது நபி அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னானே. நபி அவர்கள் இந்த கலிமாவை எடுத்து சொன்ன பொழுது தப்பல்லக அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காக எங்களை ஒன்று கூட்டினாய், நீ நாசமா போய் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்திலே மண்ணை வாரி தூக்கி எறிந்தானே. அந்த கயவன் தான், அந்த அயோக்கியன் தான், இஸ்லாத்தினுடைய விரோதி தான் இந்த மீலாது விழாவை கொண்டாடினார்கள் என்பதை வரலாறு இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நபி அவர்களுடைய மீலாது விழாவை நாங்களும் கொண்டாடுவோம், நபி அவர்களை நாங்களும் போற்றுகிறோம், நபி அவருடைய வழிமுறைகளை நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று மீலாது விழா கொண்டாடுகிறார்களே, இவர்கள் எந்த பாசறையில் இருந்து வந்திருப்பார்கள், எந்த வழித்தோன்றலில் இருந்து வந்திருப்பார்கள், யாருடைய முன்மாதிரியை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை இதற்கு மேலாக விளக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இது எல்லாம் குறைஷிகளுடைய மக்கத்து காஃபிர்களுடைய சிந்தனை. அதுவும் வருடம் கூட அவர்கள் கொண்டாடவில்லை. பிறந்த அன்னைக்கு நபி அவர்களுடைய அந்த குடும்பத்திலே ஒரு வாரிசு வருகிறது என்ற அந்த நேரத்திலே செய்தார்களே தவிர அதற்கு பின்னால் செய்யவில்லை. இது ஒன்று. அதற்கு பின்னால் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நபியுடைய தோழர்கள், நபி தோழர்கள் யாராவது செய்தார்களா என்றால் இல்லை. நபி தோழர்கள் இறந்ததற்கு பின்னால்
சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்களே, அபூபக்கர் அவர்கள் ஆட்சி செய்தார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்களே, இந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்திலாவது இது போன்ற நடைமுறை இருந்ததா? இல்லை. அதற்கு பின்னால் இமாம் புகாரி போன்ற, இமாம் ஷாஃபி போன்ற, இமாம் அபு ஹனீஃபா போன்ற, இமாம் இன்னும் பல ஏராளமான இமாம்கள் தோன்றினார்களே, அவருடைய காலத்திலாவது இந்த மீலாதுகள் இந்த மௌலூதுகள் இருந்ததா என்றால் வரலாற்றில் அதுக்கும் ஆதாரம் கிடையாது. எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது, எதுக்கெல்லாமும் ஆதாரத்தை பார்க்கலாம். இட்டு கட்டப்பட்ட பலகீனமான பல செய்திகளை பார்க்கலாம். ஆனால் இந்த மீலாதுக்கோ மௌலூதுக்கோ இப்படிப்பட்ட இமாம்கள், அதற்கு முன்னால் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் இவர்கள் செய்ததாக கூட எந்த ஆதாரத்தையும் பார்க்க இயலாது. அப்ப எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சாங்க? மீலாதை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? அபூலஹப்ட்ட இருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். மௌலூதை எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க? எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்களுக்கே சந்தேகம். ஏன் தெரியுமா? இது என்னுடைய சொந்த கருத்தா சொல்லல. மௌலூது கிதாப் இருக்குதே, அந்த மௌலூது கிதாபுடைய ஆரம்பத்தில் நீங்க பார்த்தா சொல்ல தெரியும். அதுல எழுதியிருப்பாங்க, இந்த மௌலூது என்பது ஹதீப் அல் மதனி அவருக்குரியது. ஹதீப் அல் மதனி என்பவருடைய அவர் எழுதினாக இருக்கலாம். வக்கீல லில் இமாம் கஸ்ஸாலி, இந்த மௌலூது என்பது இமாம் கஸ்ஸாலின்னு ஒரு ஆள் இருந்தாரு, அவருக்கு அவர் எழுதியாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா கஸ்ஸாலி இமாம் எழுதினா கூட வரலாறு இல்லை. இமாம் ஹத்தீபும் நீ எழுதி வச்சிருக்கிறிய, அவர்தான் இதை எழுதினார், அவர்தான் இதை உருவாக்கினார் என்பதற்கு கூட இதுக்கு ஆதாரத்தை பார்க்கவே முடியாது. என்ன இருக்கு தெரியுமா? மௌலூது யார் எழுதினாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்போ உருவாச்சு? நீ இமாமை பின்பற்றுவதா இருந்தால் இமாமுடைய காலத்தில் வந்ததா? சஹாபாக்களை பின்பற்றுவதா இருந்தால் சஹாபாவுடைய காலத்தில் வந்ததா? யாருடைய காலத்தில் இது இருந்தது? வரலாற்று ரீதியாக பார்த்தால் நம்முடைய சமீப காலத்தில் வந்த ஒரு நிகழ்வாத்தான் இருக்குமே தவிர, வரலாறு முழுவதும் ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சென்று பார்த்தால் இந்த மௌலூது என்ற இந்த குப்பையை யாரும் ஓதியதாக வரலாற்றில் இருந்ததாக எந்த சரித்திரத்தை பார்க்க முடியாது. இது ஒரு சரித்திர ரீதியாக ஒரு சில தகவல்கள். இது அல்லாம இந்த மௌலூது என்ற இந்த நூற்களில் அதனுடைய பைத்துகள்ல பல தவறுகள் இருக்குது. அது ஒரு பக்கம். ஹிகாயத்துன்னு சொல்லி அந்த பைத்துகளுக்கு இடையில சில கதைகளை எழுதி வச்சிருப்பாங்க. முதல் ஹிகாயத், இரண்டாவது ஹிகாயத்து, முதல் கதை, இரண்டாவது கதை, பேரே ஹிகாயத்னால கதை தான். அந்த கதைகளில் வருகின்ற சில சம்பவங்களை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரானது. சராசரி ஒரு மனுஷன் அவனுடைய அறிவை கொண்டு சிந்தித்தால் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட வைக்க ரொம்ப மோசமான நிலையில் உள்ள செய்திகள் எல்லாம் அதில் இருக்கும். முதல் ஹிகாயத்தில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? முதல்ல அல்லாஹ் ஆத நபியை படைக்கிறான். அந்த ஹிகாயத்தில் வருகின்ற சம்பவம், ஆத நபியை அல்லாஹ் படைக்கிறானா. ஆத நபி அல்லாஹ் படைக்கும் போதே அதற்கு முன்னால 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முகமது நபி அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் படைச்சிட்டானா. முகமது நபி அவங்க வந்து மனுஷன் கிடையாது, அவங்க ஒரு ஒளியம். அந்த ஒளியை 2000 ஆத நபி படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் படைச்சிட்டானா. அதுக்கு பின்னால ஆத நபி அல்லாஹ் படைக்கணும். ஆத நபி அல்லாஹ் படைச்ச உடனே ஆத நபி அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாங்களாம். அல்லாஹ் அப்படியே அவங்களுக்கு ரூஹை எல்லாம் கொடுத்து கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொன்ன உடனே ரா அலா பாபில் ஜன்னதி மக்தூபன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாசல்ல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு இருக்குதான். உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி ஆத நபி அல்லாஹ்ட்ட முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, யா ரப்பி மன் ஹாதல்லதி கரந்த இஸ்மஹு பிஸ்மிக்க, யா அல்லாஹ் உன்னுடைய இஸ்மோடு உன்னுடைய பேரோடு இன்னொரு பேரை இணைத்து எழுதியிருக்கிறிய, இது யாரு? முதல் கேள்வி ஆத நபி கேட்ட முதல் கேள்வி என்ன? ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீ தான் அல்லாஹ் அதெல்லாம் கேட்கல, நான் எப்படி வாழணும் அதையெல்லாம் கேட்கல. எடுத்தோடனே அவர் கண்ணுக்கு பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உடனே இவர் கேட்கக்கூடிய கேள்வி, அடுத்த கேள்வி என்ன ஓம் பேரோடு இன்னொரு பேரா? அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டோன்னே அல்லாஹ் சொன்னானா, ஆமா இவர் முகமது இந்த உலகத்தினுடைய இறுதி தூதராக அவர் வருவார், அவர் ஒரு சிறப்பு மிக்கவர், அவரை படைக்கவில்லைன்னா ஒன்னையே படைச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ உயர்வான ஒரு ஆளு அப்படின்னு அல்லாஹ் சொன்னோன்னே உடனே டக்குன்னு ஆத நபி அப்படியா, யா அல்லாஹ் இந்த உயர்வான இந்த மனிதரை கொண்டு நான் உன்ட பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு அங்கேயும் கேட்டாரா.
உலகத்துக்கு வந்தார்னு சரித்திரங்கள் சொல்றாங்க இல்லையா, உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாலையும் அவர் இப்படி கேட்டார் அப்படின்னு வருது. சரி, இது போட்டும். இதுக்கு பலவீனமான ஹதீஸ்கள் இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே ஆதம் நபியுடைய முதுகுல அல்லாஹ் என்ன செய்யறானா, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை முதல்ல ஆதம் நபியுடைய முதுகுல அல்லாஹ் வைக்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு ஒளி தானே, அந்த ஒளியை எடுத்து அல்லாஹ் ஆதம் நபியுடைய முதுகந்தண்டில் அப்படியே வைக்கிறானா. வைக்கும் போதே சொல்றானா, இப்ப பார்த்துக்க, இது பயங்கரமான ஒரு சக்தியை உன் முதுகுல நான் கொண்டு வைக்கிறேன், இது பெரிய அமானிதம், எங்கேயாவது போகும்போது காணாக்கிட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அல்லாஹ் சொன்னாராம். அவங்களும் பத்திரமா வச்சுட்டாங்களாம். அந்த ஒளி ஆதம் நபி வழியாக அடுத்த தூதராக வந்த நூஹ் நபி அவர்களுடைய முதுகுல அப்படியே வந்து உட்கார்ந்துருச்சான். ஆதம் நபிக்கு அடுத்து நூஹ் நபின்னு சொல்லுவாங்கல்ல, நூஹ் நபி அவருடைய முதுகு தண்டில் அந்த ஒளி அப்படியே வந்து உட்கார்ந்துச்சான். உடனே அந்த ஒளியினால நூஹ் நபிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அருள் கிடைச்சது தெரியுமா? நூஹ் நபி அல்லாஹ் காப்பாத்தினான். அதாவது நூஹ் நபி வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னி தாவத்து கௌமி லைலன் வனஹாரா, சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றானே, யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு இரவிலும் பகலிலும் நான் பிரச்சாரம் செய்தேன், ஆனால் யாரும் என்னுடைய பிரச்சாரத்தை கேட்கல, என்னை பார்த்து விரண்டோடு தான் ஓடுகிறார்கள், என்னை யாரும் ஈமான் கொள்ளல அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு, யா அல்லாஹ், இந்த மக்கள்ல யாரையும் நீ விட்டு வைக்காத, இன் ததருகும் யுதில்லு இபாதக, ஒரு சமயம் இவர்கள யாரா ஒரு ஆளை நீ விட்டு வச்சாலும் உன்னுடைய நல்லடியார்களை அவர்கள் கெடுத்து விடுவார்கள், இவர்கள் அத்தனை வரையும் அழிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். அழிக்கும் போது ஈமான் கொண்டவர்களை யாரெல்லாம் நூஹ் நபியை ஈமான் கொண்டார்களோ அந்த சமுதாயத்தை எல்லாம் ஒரு கப்பல்ல ஏற்றி அல்லாஹ் அப்படியே பாதுகாப்பா கொண்டு போறான்னு குர்ஆன்ல இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. இதை அவங்க சொல்றாங்க, மௌலூதுல கப்பல் வந்து அந்த தண்ணியில் அப்படியே மிதக்குதான், கடுமையா தடுமாறுதான், கீழே எல்லாம் உள்ள பார்த்துச்சான். அந்த நேரத்தில் இந்த நூஹ் நபியை காப்பாத்தியது எது தெரியுமா? நூஹ் நபி கப்பல்ல போனாங்கல்ல, கப்பல்ல இருந்து நூஹ் நபியை காப்பாத்தியது எது தெரியுமா? அல்லாஹ் நூஹ் நபியுடைய முதுகந்தண்டுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியை வச்சானே, இந்த ஒளி தான் நூஹ் நபியை காப்பாத்தியதான். எப்படி போகுது? அல்லாஹ் அப்படியே சொல்றான், இந்த ஒளியை வச்சு நான் காப்பாற்றணும்னு சொன்னானா? அல்லாஹ் சொல்றது, அவர் என்னுடைய அடியார், நாம தான் அவரை காப்பாற்றினோம். அவருடைய குடும்பத்தை சார்ந்த நூஹ் நபியுடைய மகன் அவர் இஸ்லாத்தை ஏற்கல, நூஹ் நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளல, அதனாலேயே அவரை நாம வந்து அந்த தண்ணியில மூழ்கடிச்சோம் அப்படிங்கிறான். நம்முடைய விவகாரத்தினால் இவரை நாம காப்பாற்றினோம் அப்படிங்கிறான். ஆனா நூஹ் நபி காப்பாற்றப்பட்டது எதுவும் இந்த ஒளியினால தான், ரசூலுல்லாஹ்வினால தான் நூஹ் நபி காப்பாற்றப்பட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, குர்ஆன் ஒரு உரையாடலை சொல்கிறது, முன் சென்ற நடைமுறைகளை சொல்கிறது, அவர்களுக்கு தரப்பட்ட வேதனைகளை சொல்கிறது. இவர்கள் மௌலூது என்ற பேர்ல அல்லாஹ் சொன்னதெல்லாம் தப்புடா. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்றதெல்லாம் சரியில்லை. காப்பாற்றப்பட்டது அல்லாஹ் கிடையாது, ரசூலுல்லாஹ் போய் காப்பாற்றினாங்க. நூஹ் நபியை அந்த வேதனையிலிருந்து அல்லாஹ்வுடைய அதாபில இருந்து காப்பாற்றியது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி. அப்படின்னா அல்லாஹ்வை விட சக்தி யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வை விட காப்பாற்றுகின்ற வல்லமை அல்லாஹ்வுக்கு இருக்கு. நீங்க நாம நம்புறோமே, அதை விட சக்தி யாருக்கு இருக்குதுன்னா இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிக்கு இருக்குது. போச்சா? அதுக்கு அடுத்து அதோடு நிக்கலையா, இந்த ஒளி நூஹ் நபி வழியாக இப்ராஹிம் நபி அவருடைய முதுகு தண்டில் வந்து நின்றுடுச்சான். இப்ராஹிம் நபியுடைய முதுகு தண்டம் வந்த உடனே அங்கேயும் ஒரு ஏதோ ஒன்று பண்ணுது. என்ன பண்ணுது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யறான்? இப்ராஹிம் நபி அவங்க வந்து சிலைகளை அடிச்சு நொறுக்குனாங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் திரண்டாங்க. திரண்ட உடனே அந்த ஊர் ஜமாத்து எல்லாரும் சேர்ந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு தண்டனை அறிவிக்கிறாங்க. ஒரு நெருப்பை மூட்டினாங்க, இப்ராஹிம் நபியை தூக்கி அதில் போடுறாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல உள்ள சம்பவம். அதுல இருந்து ஒரு ஒரு இடைச்சொருகள் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்புல இருந்து காப்பாற்றினாங்க, காப்பாற்றப்பட்டாங்கல்ல. அது எப்படி தெரியுமா? இந்த ஒளியினால தான். எந்த ஒளி? இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி இப்ராஹிம் நபியுடைய முதுகந்தண்டில் இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் காப்பாத்தல, அந்த ஒளி தான் இப்ராஹிம் நபியை நரகத்தில் இருந்து அந்த நெருப்புல இருந்து காப்பாற்றியது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா நாரு கூனி பர்தன் அலா இப்ராஹிம், யா நெருப்பே, நீ இந்த இப்ராஹிமுக்கு ஒரு குளிர்ச்சியான நிலையை ஏற்படுத்து என்று நாம் தான் நெருப்புக்கு கட்டளை போட்டோம். யார் சொல்றா? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நெருப்பு வந்து அதனுடைய யதார்த்தமான தன்மை சுடும். எந்த நெருப்பா இருந்தாலும் சுடத்தான் செய்யும்.
அந்த அதனுடைய யதார்த்தமான தன்மைக்கு நாம ஒரு கட்டளை போட்டோம். அல்லாஹ் சொல்றான், நெருப்பே உன்னுடைய யதார்த்தமான நிலை சுடணும், ஆனா இப்ப நீ சுடாத, குளிர்ச்சியாக நீ ஆகு என்று நாம நெருப்புக்கு உத்தரவு போட்டோங்கிறான். ஆனால் இந்த வரலாறு எப்படி வருது? குர்ஆனுடைய வரலாறு. குர்ஆனுடைய வரலாறுல இதை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, நெருப்பு அதா குளிரலையும் இந்த முதுகுல இருக்கக்கூடிய அந்த ஒளியை பார்த்த உடனே நெருப்பு அப்படியே அணைஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது? இதுதான் மௌலூது. அதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி அது எப்படிப்பட்ட ஒளி என்று தெரியுமா? அன்ன நூரல் அர்ஷி வல் குர்சி வல் லௌஹி வல் கலமி வல் ஷம்ஸ வல் கமர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்துதான் குர்சி, அல்லாஹ் இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்குதே, அதுக்குண்டான ஒளியும் இந்த ஒளியில இருந்து தான் போகிறது. அதே மாதிரி அரிசிக்குண்டான ஒளியும் இதுல இருந்து தான் போகிறது. பேனாவுக்குண்டான ஒளியும் இதுல இருந்து தான் வருகிறது. சூரிய ஒளி, சந்திர ஒளி, இவைகள் எல்லா ஒளியும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து தான் எல்லாமே வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து தான் சூரியன் அல்லாஹ் படைச்சானா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து தான் குர்சி அல்லாஹ் படைச்சானா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து தான் அரிஷ் அல்லாஹ் படைச்சானா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து தான் லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற விதிகள் எழுதப்பட்ட அந்த ஏட்டை அல்லாஹ் படைச்சானா. எழுதுறதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட அந்த பேனாவை அல்லாஹ் படைச்சானா. எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி. இவ்வளவும் இப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி பிறக்கிறாங்க? வாழையடி வாழையாக ஒவ்வொரு ஆளுடைய முதுகு தண்டிலையா இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒளி அப்படியே வருதான். நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, அப்படியே ஒவ்வொரு நபிமார்களா நல்லவர்கள் வழியாக அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா ஆமினாவுடைய முதுகந்தண்டுக்கு அது வந்து இறங்குதான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா ஆமினாவுடைய முதுகந்தண்டில் அவங்க வந்து இறக்குறான். அவங்க வந்து பிள்ளைய பெறுறாங்களாம். அதாவது ரசூலுல்லாஹ்வை பெற்றெடுக்கிறாங்களாம். பெறும்போதே அவங்களுக்கு சாதாரண பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரசவ வலி போன்று அவங்களுக்கு ஒரு வலியும் கிடையாது. ஏன்னா அவங்க பெற்றெடுக்கிற ரசூலுல்லாஹ் இல்ல, ஒரு ஒளியில பெற்றெடுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சாதாரண எல்லா பெண்களுக்கு இருக்கிற மாதிரி பிரசவ வலி இல்லை. எல்லா பெண்களுக்கும் பிரசவ நேரத்தில் பிரசவ தீட்டு ஏற்படுமே, அது மாதிரி ஆமினாவுக்கு ஏற்படல. இப்படி அவங்க குழந்தை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் வானவர்கள் எல்லாம் ஆமினாவை சுற்றி அப்படியே அணி அணியா நிற்கிறாங்களாம். எல்லா வானவர்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நரசு நினைச்சிட்டு இருக்கிறான். வானவர்களை எவ்வளவு மட்டம் தாழ்த்தி பேசுறான்னு தெரியுதா? ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்ற அடிப்படையில் வானவர்களை எல்லாத்தையும் அவங்க என்னமோ சுற்றி நின்று பேர்காலம் பார்க்கக்கூடிய நரசு பொம்பளை மாதிரி அவங்க நினைச்சிட்டு எல்லா வானவர்களும் சுற்றி நின்னாங்களா. நறுமணம் அப்படியே கமலிச்சான். அப்ப ரசூலுல்லாஹ் பிறக்கலாங்களா? பிறக்கும் போது எப்படியா அப்படியே சஜிதா செஞ்சவர்களாக அப்படியே பிறந்தாங்களாம். குழந்தை பிறக்கும்போது ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது சஜிதாவில் கிடந்த மாதிரி இப்படி பிறக்குது. நான் கேட்கிறேன், நீ போய் பார்த்தியா? உனக்கு தெரியுமா? இது எங்க இருந்து இந்த வரலாறு எடுத்த? எங்க இருக்குது? இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்குதா? அதனாலதான் இந்த ஹிகாயத்தை, இந்த கதையை எழுதும் போது ஒரு வார்த்தையை மேல போட்டுருவாங்க. ஓ ருவீனா, ஓ ருவிய, இப்படி சொல்லப்பட்டது, இப்படி நாங்கள் அறிவிக்கப்பட்டோம், எங்களிடத்தில் இப்படி சொல்லப்பட்டதுன்னு வந்தாலேயே மார்க்கத்தில் வெறுக்க தகுந்த ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, வ கரிஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீல் வ கால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்த விஷயங்கள்லயே ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லப்பட்டது அவன் சொன்னா, இங்க சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்டது, இப்படி சொன்னாலேயே வெறுக்க தகுந்த செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இவைகள் எல்லாம் வரலாறுகளை, திருக்குர்ஆனுடைய உண்மையான வரலாறுகளை மாற்றுகின்ற வேலைகளை யூதர்கள் செஞ்சாங்களே, அந்த வேலையைத்தான் மௌலூது என்ற அடிப்படையில் இவங்க செஞ்சிருக்கிறாங்களே தவிர நபி அவர்களுடைய உண்மையான வரலாறுகளை, அவர்கள் எப்படி நடந்தார்களோ அந்த சித்தாந்தங்களை இவங்க சொல்லவே இல்லை, எழுதவே இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அப்ப ஏன் இதை ஓதுறாங்க? அது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த மௌலூதை ஓதுறதுக்கு என்ன காரணம்? இது நாம சொல்ல வேண்டியதில்லை, மௌலூதிலே எழுதியிருக்கிறாங்க. ஏன் ஓதுறோம் தெரியுமா? இந்த மௌலூதை வந்து ஒருவர் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாராம். அல் மலிக் அல் லஃபர் அபு சயீத் அல் கௌகபரி என்னமோ எழுதி வச்சிருக்கிறான். இப்படி ஒரு ஆளு, பெரிய ஒரு அரசாங்கத்தில் இருந்த ஒரு பெரிய மன்னராம். இவர் தான் என்ன செய்யறாருன்னா, இந்த மௌலூதை படிச்சுட்டு இது ஒரு பெரிய விழாவா கொண்டாடி ஓதணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணாங்களாம். எல்லா ஏற்பாடும் பண்ணி அந்த மௌலூதை ஒரு சபையில் வச்சு ஓதுறாரு. இந்த சபையில் மௌலூத கலந்து கொண்ட ஒருவர் ஒரு சம்பவத்தை சொல்றாராம். என்ன சொன்னாரு? இந்த மன்னர் இந்த மாதிரி மௌலூது சபையை ஏற்படுத்தினார். அந்த சபையில் 5000 ஆட்டுத்தலை இருந்தது.
ஒன்று ரெண்டு இல்லை, 5000 ஆட்டுத்தலை இருந்தது, 10,000 கோழிகள் இருந்தது, 1,00,000 பலகாரங்கள் இருந்தது, 30,000 அல்வா தட்டு மட்டும் 30,000 அல்வா தட்டு இருந்தது. இதுல ஞானிகள், சூஃபிகள், பெரியோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி என்னது எல்லாம் சாப்பாடு. நம்ம சொல்லணும் இந்த மௌலுதுங்கிறது வெறும் சாப்பாட்டுக்கு காசுக்கா வேண்டி தான் ஓதுன்னு நம்ம சொன்னோமா இல்லையா? இது நம்முடைய வார்த்தையை சொல்லும்போது அப்படின்னா இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. இந்த செய்தி தமிழ்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க, அரபிலையும் இருக்குது. மௌலுது கிதாபு அரபி மௌலுதுலையும் இருக்குது. தமிழை அதாவது மௌலுதை தமிழாக்கம் பண்ணி ஒரு ஆள் புத்தகம் போட்டுக்கிறாரா இல்லையா? அதுல முன்னுரையில் இதை எழுதியிருக்கிறார். இப்படித்தான். அப்ப எதுக்கு? சாப்பாட்டுக்கு. இதோடு நிக்கலையாம். அந்த மன்னர் என்ன செஞ்சார்னா, அன்றைக்கு இந்த மௌலுது நடக்கக்கூடிய அன்னைக்கு லுகர்ல இருந்து அடுத்த நாள் சுபு வரையிலையும் ஒரு இசை கச்சேரியும் ஏற்பாடு செய்தார். அதுல இருக்குங்க, இசை கச்சேரி ஏற்பாடு செய்தார். அதுல பாடப்பட்ட பேரின்ப பாடல்களை கேட்டு அந்த சூஃபியாக்களும் அந்த பெரும் பெரும் அறிஞர்கள் அத்தனை பேருமே நல்ல குதி ஆட்டம் போட்டார்கள். இது நான் சொல்லல, அவங்க எழுதின தமிழ்ல இருக்குது. அவங்க எழுதின மொழியாக்கம் பண்ணதுல இந்த வார்த்தை இருக்குது. அவர் பேசாம இசை கச்சேரி நடத்துறாராம். இசை கச்சேரியில் சூஃபியாக்கள் இருந்து எல்லா ஆலிம்களும் எல்லா அறிஞர்களும் அதில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் நல்ல குதியாட்டம் போட்டார்கள். அதோடு சேர்த்து இந்த அரசரும் குதியாட்டம் போட்டார். என்ன விளங்குதுன்னு தெரியுதா? அவுலியாக்களை நாம திட்டுதோன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப யார் திட்டுதா நீங்க பாத்துக்கிடுங்க. இதுல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு செய்தி என்னன்னா, எவெல்லாம் டான்ஸ் ஆடுகிறானோ, அது பிரேக் டான்ஸோ ரிகார்ட் டான்ஸோ, அவர்கள் எல்லாம் சூஃபியாக்கள் விளங்குது. இதுல இருந்து அப்படித்தானே விளங்குது. இதுல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, ரிகார்ட் டான்ஸ் ஆடினா நல்ல சூஃபி அப்படின்னு வழங்க வேண்டியிருக்கு. சூஃபியாக்கள் தான் ஆடி இருக்கிறாங்கன்னு இது நம்ம சொன்ன கருத்துல மௌலுதுடைய ஆதாரம். மௌலுதுல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய டான்சர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அவர்கள் எல்லாம் பெரிய பெரிய சூஃபிகள் இருக்குது. பெரிய பெரிய டான்சர்கள்லாம் பெரிய பெரிய சூஃபிகள். பெரிய பெரிய நடிகைகள்லாம் ஆடுதாங்களா இல்லையா? அந்த நடிகை இந்த நடிகை என்னமில்லாம நடிகை சொல்லுவாங்களா இல்லையா? அந்த நடிகைகள் எல்லாம் பெரிய பெரிய சூஃபிகள், பெரிய பெரிய அவுலியாக்கள். ஏன்னா ஆட 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 அவுலியாக்களுடைய அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்குது. ஞானம் கிடைக்க கிடைக்க பெரிய பெரிய ஆலிம்களாக அவங்க உருவாகிறாங்க, வலியாக உருவாகிறாங்க. அவங்க தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மௌலுதுல இருக்குது. இவ்வளவு பெரிய அசிங்கத்தை, இவ்வளவு பெரிய இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு சட்டத்தை இதுவும் அமல் என்று செய்தால், சராசரி ஒரு மனுஷன், ஒரு கொஞ்சம் ஈமான் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவ்வளவு செய்ய முடியுமா? நீங்க ரசூலா காட்டி தரல, சஹாபாக்கள் காட்டி தரல, முன்னோர், அதெல்லாம் தனி வாரம். இவ்வளவு பெரிய அசிங்கங்களை இஸ்லாம் தடுத்த ஒரு பாவமான ஒரு கேளிக்கை கூத்துக்களை அதுதான் மௌலுது என்று அவங்களே எழுதி வச்சிருக்கிறாங்களே, இது எப்படி வணக்கமாகும்? இந்த அடிப்படையிலே இது சுத்தமாக வணக்கம் இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நாம் இது போன்ற பிதாத்துகளில் இருந்து நாம விளங்கணும். நரக நெருப்பில் இருந்து நாம காப்பாற்றப்படணும். அல்லாஹ்விடத்தில் இதற்காண்டி நாம துஆவும் செய்யணும். ஏற்கனவே ஓதி இருந்தால் யா அல்லாஹ் இதை தெரியாம ஓதிட்டேன், என்ன மன்னிச்சிரு என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். தெரியாம ஓதுகின்ற மக்களுக்கும் இதில் இவ்வளவு பெரிய தீமை இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து சொல்லணும். வல்லாஹ் அல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் வாழாவன் அருள் செய்வானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும்,
சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.